13th டிசம்பர் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மிஸ் யூ இது தமிழ் ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். ராஜசேகரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சித்தார்த் நாராயணன், ஆஷிகா ரங்கநாத் மெயின் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஏன் அந்த பொண்ணை லவ் பண்றான், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இதுதான் சூது கவ்வும் 2. இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். எஸ்.டி. அர்ஜுன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல மிர்ச்சி சிவா, ஹரிஷா, ராதா ரவி, கருணாகரன், எம்.எஸ். பாஸ்கர், கராத்தே கார்த்தி, ரகு, யோகி, அருள்தாஸ், கல்கி, கவி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இப்போ அருமை பிரகாசம் தான் தமிழ்நாடோட ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கான். அவனை குருன்ற ஒருத்தவன் கிட்னாப் பண்றான். அவனை காப்பாத்த 2 பேர் டிடெக்டிவ் ட்ரை பண்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். இது ஒரு ஆக்ஷன் கிரைம் டிராமா ஃபிலிம். பிரசாந்த் முருகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல பரத் ஷான், அபிராமி, தலைவாசல் விஜய், பிஜிஎஸ், ராஜாஜி, அஞ்சலி நாயர், பவித்ரா லட்சுமி, ஷயத், கல்கி, சினி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ரிட்டையர்டான ஆர்மி ஆஃபீஸர் 9 வயசு பையனை ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்தது அந்த நாள். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. ஒரு ஃபிலிம் டைரக்டர், அவனோட அசிஸ்டன்ட், அப்புறம் குக், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்டோரி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு பங்களாக்கு போறாங்க. அங்க பல அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா தென் சென்னை. இது ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி. ஜேசன்ற ஒருத்தவன் பவர்ஃபுல் ஆர்கனைசேஷனோட செக்யூரிட்டி டீம் கிட்டையும் ஒரு பெரிய கேங் கிட்டையும் மாட்டிக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா விடிஞ்சாயன கல்யாணம். இது ஒரு காமெடி த்ரில்லர் டிராமா ஃபிலிம். 13th டிசம்பர் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவி பத்தி பார்க்கலாம். ருத்ரம். இது ஒரு சர்வைவல் ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை ஜிஷோலான் ஆண்டனி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ராஜ்பி ஷெட்டி, டாக்டர் மேத்யூ ரோசி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அபர்ணா பாலமுரளி, ஸ்வாதி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. இவங்க கூட ரமேஷ் வர்மா, குமரதாஸ், பி.கே. பாபு, உமா கேபி, ரம்யா வெல்சா, அலன் பார்க் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்வாதின்ற ஒரு பொண்ணு மாஸ்க் போட்ட ஒருத்தவனால ஒரு ரூம்ல அடைக்கப்பட்டு டார்ச்சர் பண்ணப்படுறா. அவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்றா. கடைசியில தப்பிச்சாலா இல்லையா, யார் அந்த மாஸ்க் போட்டவன், எதுக்கு இவளை போய் அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி சஜத் காக்கோ பண்ணியிருக்காங்க. 4 மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் பவன் ஸ்ரீகுமார் பண்ணியிருக்காரு. வி.எஸ். லல்லன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோகுலம் கோப்லன், ஸ்ரீ கோகுலம் மூவி சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படத்தை கடனா தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. 13th டிசம்பர் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். மிஸ் யூ இது தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் காமெடி டிராமா ஃபிலிம். ராஜசேகரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சித்தார்த் நாராயணன், ஆஷிகா ரங்கநாத் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஹீரோ அவனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஏன் பிடிக்காத ஒரு பொண்ணை லவ் பண்றான், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பாணி. இது மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை ஜோஜோ ஜார்ஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஜோஜோ, அபிநயா, சாகர் சூர்யா, ஜுனைன்ஸ், அபாயா ஹிரண்மயி, சீமா, சந்தினி ஸ்ரீதரன், பிரசாந்த் அலெக்சாண்டர், சுஜித் சங்கர், ரினோஷ் ஜார்ஜ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு கப்பல் இருக்காங்க. 2 கிரிமினல்ஸ் வந்து ஹீரோட ஒய்ஃபை கெடுத்துறாங்க. அதுக்கு பழி வாங்க நம்ம ஹீரோ என்ன பண்றான், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தை தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா ஃபியர். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. டாக்டர் ஹரிதா கோக்னனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணி உங்களை எடிட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல வேதிகா, அரவிந்த் கிருஷ்ணா, ஷஹிதா தாசரி, ஜெயபிரகாஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட பவித்ரா லோகேஷ், அனிஷ் குர்விலா, சஜியா ஷிந்தே, சத்யா கிருஷ்ணா, அப்பாஜி, ஷானி ஷல்மான், கோடேஸ்வர் ராவ், மேகா ராமகிருஷ்ணா சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. சிந்துன்ற ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் திடீர்னு காணாம போயிடுறா. அதுக்கப்புறம் அவ மனநல பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி ஆயிடுறா. அவளோட லைஃப்ல வேற பல அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு இந்த ஃபிலிமோட சொல்லி. இந்த படத்துக்கு அனுப் ரூபன்ஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பிரணய கோதாரி. இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். 13 டிசம்பர் 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவி பத்தி பார்க்கலாம். ஜீரோ சீரீஸ் ஸ்டார்ட். இது ஒரு பயோகிராபிக்கல் டிராமா ஃபிலிம். இந்த படத்தை விது வினோத் சோப்ரா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல விக்ராந்த் மாசி, மேதா சங்கர், ஆனந்த் வி ஜோஷி, அனுஷம் புஷ்கர், பிரியான்ஷு சட்டர்ஜி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 2013ல 12th ஃபெயில்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ரொம்பவே இது சூப்பரான மூவி. மனோஜ் அப்படின்ற ஒரு சாதாரணமான பையன் எப்படி கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் ஆனா அப்படிங்கிறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது ரியல் இன்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8.5 கொடுத்துருக்காங்க. அது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. தெலுங்கு, தமிழ், கன்னடாலையும் இந்த ஃபிலிம் வந்து டப் பண்ணி அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த படம் எடுக்கிறப்ப பிஹைண்ட் தி சீன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த மூவியா எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் டிசம்பர் 13 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.